السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அதாவது ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். இன்னும் சில இமாம்களினுடைய கருத்து ஜும்ஆவுடைய அந்த நேரம். அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயம் அல்லாஹ் பதில் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான சிறப்புகள் நிறைந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். என்ன துஆ என்றால், ஃபஸஹில் யா இலாஹி குல்லு சஹ்பின் பிஹுருமத்தின் சையதில் அப்ராரி சஹில். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். ஃபஸஹில் யா இலாஹி குல்லு சஹ்பின் பிஹுருமத்தின் சையதில் அப்ராரி சஹில் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவோம்.